ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 19/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். காலை 8:11 வரை, பின்பு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இரவு 11:57 வரை. அதன்பின் தேய்பிறை பிரதமை திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் மிதுனம் கடகம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை, சிரவண விரதம், ரக்ஷாபந்தன், ஆவணி அவிட்டம் போன்ற சிறப்பான நாளை கொண்ட தினமாகும். இன்று நல்ல காரியங்கள் செய்வது மிகவும் சிறப்பாகும். இன்றைய நாளில் எந்த காரியங்கள் துவங்கினாலும் அது சிறப்பாகவும் மேன்மை பெற்றும் விளங்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 7 மணிக்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் மாலை 7 மணிக்கு மேல் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இணைவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பயணங்கள் யாவும் வெற்றியாகும். புதிதாக நீங்கள் தொடங்கும் காரியங்கள் யாவும் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் உருவாக்குவீர்கள். புதிய ஒப்பந்தங்களால் மனமகிழ்ச்சி நிறையும். புதிய ஒப்பந்தப்படி அயல்நாடு தொடர்பு அல்லது வெளிநாட்டில் நல்ல உறவுகளுடன் நீங்கள் தொடங்கும் காரியங்கள் யாவும் இனிதே வெற்றி பெறும். இன்று தொழிற்சாலை ஆரம்பிக்கவோ அல்லது நல்ல காரியங்கள் செய்யவோ, எந்த தொழில் செய்யவோ, நீங்கள் நினைத்தது நிறைவேற்றவோ, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இட விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ எதை செய்தாலும் இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருப்பதால் நீங்கள் தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் விருத்தி பெறும். மேன்மையுண்டாகும். வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். ஆலய திருப்பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆலயத்திற்காக, ஆலய திருப்பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். ஆலய சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும், அலுவலக பணி மற்றும் அதை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அமைதியும் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் நாளாக இருக்கும். இல்லத்திலும் மற்றும் குடும்பத்திலும் இனிய சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் இனிய நாளாக உங்களுக்கு இன்று இருக்கும். தொழில் வெற்றியும் வியாபார வெற்றியும் தனலாபமும் உள்ள நாளாக இன்று உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் குரு, குருமங்கள யோகமும் உங்களது ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு சூரியனுடன் இணைவதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் என்று சிறப்பாக இருக்கும். 4க்குடையவன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் உங்களது ராசிநாதனுடன் இணைந்து இருப்பது மிகவும் விசேஷமான தினமாக இன்று உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். 11இல் ராகு. அனைத்து வெற்றியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும் நாளாகவும் இருக்கும். தொழில் மேன்மை உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் தொழிலுக்காக புதிய ஒப்பந்தம் கைக்கொள்ளுவீர்கள். புதிய பார்ட்னர்கள் உங்களை வந்து புதிய தொழில் தொடங்க
ஒப்பந்தம் உருவாகும். அதனால் தொழில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். வியாபார சம்பந்தமாக நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து சேரும். இதுவரை திருமணம் பற்றி யோசிக்காதவர்கள் கூட திருமணம் பற்றி யோசிப்பார்கள். திருமணம் தள்ளி போகட்டும், இனி இப்போதொன்றும் திருமணம் வேண்டாம் என்று நினைத்தவர்கள் கூட திருமண ஆசை அவர்களுக்கு உண்டாகும். திருமண தடை இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடை விலகி சுப பேச்சுகள் இல்லத்தில் உண்டாகும். இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள். உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் 9ஆம் பார்வையாக செவ்வாயும் குருவும் பார்ப்பதால் இனிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தொழில் மேன்மையும் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் நிமித்தம் சற்று அலைச்சல்களுடன் கூடிய தனவரவும் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகளுக்காக இரட்டிப்பு செலவுகள் வந்து சேரும். அதற்காக தன உதவி மற்றவர்கள் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை வராதவர்கள் கூட உங்களது இல்லத்தில் பகையை மறந்து வந்து சேருவார்கள். நாள்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். நாள்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அது தடைகள் விலகி சந்தோஷமாக கூடிய சூழ்நிலை உருவாகும். காணாமல் போன பொருள் அல்லது காணாமல் போனவர்கள், மறைந்து இருப்பவர்கள், வீட்டிற்கே வராதவர்கள், அதனால் மனவருத்தம் கொள்ளும் தாய்மார்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியுடன் மறைந்து வாழ்பவர்கள் அல்லது வீட்டை விட்டு சென்றவர்கள் இன்று உங்களது இல்லம் தேடி வருவார்கள். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்தடையும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன். 3 என்பது சகோதர ஸ்தானமாக வருகிறது. சகோதரர்களால் இளைய சகோதரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அவர்களால் உங்களுக்கு உதவியும் கிட்டும் நாளாக அமையும். எந்த சகோதரனுக்காக நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டு மன உளைச்சலுடன் இருந்தீர்களோ அந்த சங்கடங்களெல்லாம் மாறி அதே சகோதரனால் மனமகிழும் நிகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் பண விஷயத்திலும் மற்ற வேறு விஷயங்களிலெல்லாம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் சற்று தள்ளி வைக்கவும். இன்று எது செய்தாலும் சிறப்பான நாளாகவே இருக்கும். புதிதாக ஏதும் தொழில் தொடங்குவது, வியாபாரம் செய்வது, நல்ல நிகழ்ச்சிகளில் ஒப்பந்தம் செய்வது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் இன்று சுபமாக இருக்கும். ஆனால் இன்று சந்திராஷ்டம காலம் என்பதால் நீங்கள் சற்று கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் இருந்தாலும் மற்றும் தொழில் போன்ற புதிதாக ஏதும் செய்வதாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. புதிய காரியங்களில் முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழில் வியாபாரம் வழக்கமாக சிறப்பாக இருக்கும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் இன்று அதிகமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சந்திராஷ்டமம் உள்ளதால் வியாபார தொய்வு, குடும்பத்தில் பிரச்சனை, இது போன்ற எந்த நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு வராது. குடும்பத்தாருடன் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் கோவில்கள் அல்லது இனிய பயணங்கள், சுப நிகழ்ச்சிகள், இது போன்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் பங்கு பெறலாம், பங்கு பெறுவீர்கள். அதற்காக சந்திராஷ்டமம் என்பதால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் போகக்கூடாது என்று இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று அனுசரித்து செல்லவும். திடீர் கோபங்கள் தாபங்கள் வந்தால் அதையெல்லாம் சற்று மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியுடன் இருந்தாலே போதுமானது. மற்றும் கட்டிடத் தொழில்கள், கலைத்துறை, இது போன்ற தொழில்கள் சிறப்பாக இருக்கும். மின்சார துறையில் உள்ளவர்களுக்கும், ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கும், கல்வி கற்கும் மாணவர்களுக்கும், இது போன்ற கல்வி பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களும் நல்ல நிகழ்ச்சிகளும் மனதிற்கு இனிமையான நிகழ்ச்சிகளும் நடக்கும். எனினும் நீங்கள் இன்றைய நாளில் இன்று இரவு 12 மணி வரைக்கும்
உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. அதற்கு பிறகுதான் அது அடுத்த ராசிக்கு மாறுகிறது என்பதால் 12 மணி வரையிலும் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எந்த மன வருத்தம் இருந்தாலோ இல்லை கோபம் இருந்தாலோ எதையும் வெளிக்காட்டி கொள்ள வேண்டாம். யார் எதை சொன்னாலும் வேண்டுமென்றே யாராவது உங்களை சீண்டி விட்டாலோ அல்லது கோபப்படுவது போல செய்தாலோ, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தாலோ, கேஸ் வழக்குகள் போன்ற இதில் உங்களை அழைத்தாலோ அல்லது நீங்களே கேஸ் வழக்குகள் தொடுக்க செல்வது என்றாலோ சற்று யோசித்து கவனமாக இருப்பது நல்லது. வீட்டில் பிள்ளைகளிடமோ மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ வீட்டில் உள்ள பெரியவர்களிடமோ முளைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையட்டும். கல்வி கற்கும் மாணவர்கள் எல்லாம் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துங்கள். மனதை அலைப்பாயாமல் இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்வதும் இறை வழிபாடு செய்வதும் இறை அருள் பெறவும் தியானம் மற்றும் சுப காரியங்கள் செய்வதும் இறை வழிபாடு இறையருள் பெற அபிஷேகம் ஆராதனைக்குள்ள பொருள்கள் கொடுப்பதும் சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதுமெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பான பலனை அளிக்கும். பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி நிலவை பார்த்து இன்று நீங்கள் எதை வேண்டிக் கொண்டாலும் அது இனிமையான மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாக உங்களை வந்தடையும். பௌர்ணமி நாளில் இரவில் அதுவும் பரிபூர்ண சந்திரன் உதிக்கும் நேரத்தில் நீங்கள் உங்களது வேண்டுதலை கோரிக்கைகளை வைத்தால் இன்று நிச்சயமாக அது நடக்கும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது சுபமாகவும் நடக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று இனிமையான நாளாக அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழிலில் வெற்றி உண்டு. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும். சரும பிரச்சனைக்காக மருத்துவ செலவு இருந்து வந்ததெல்லாம் தீர்ந்து அந்த சரும பொலிவு உண்டாகும். அழகுக்காக சில தேவையில்லாத பொருள்களை முகத்திற்கோ அல்லது சருமத்திற்கோ தேய்த்துவிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவால் மருத்துவ உதவி பெற்றும் மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது தீரும் வழியும் பிறக்கும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியை குரு பார்ப்பதால் சிறப்பான பலன்கள் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். திருமண தடைகள் விலகி சுப பேச்சுகள் நிகழும். இதுவரை திருமணம் நடக்காதவர்களுக்கு கூட, திருமணம் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு கூட அந்த சுப நிகழ்ச்சி நடக்கும். ஆசை பிறக்கும். தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். காதல் தோல்வியில் முடிந்தவர்களுக்கெல்லாம் இனி திருமணமே வேண்டாம் என்று நினைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புதிய காதலும் உருவாகும். அதனால் திருமணமும் உருவாகும். 11ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை. 5ஆம் இடம் வலுப்பெற்று உள்ளதால் செவ்வாய் குருவுடன் இணைவது மேலும் நன்மை உண்டாகும். குரு செவ்வாயின் பார்வையும் உள்ளதால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். சட்ட பிரச்சனைகள் தீரும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலய வழிபாடு செய்வதும் இறையருள் பெறவும் உகந்த நேரம் இது. நினைத்த காரியம் நடக்கவும் சந்திர தரிசனம் செய்வதும் உங்களது வேண்டுதலை நிறைவேற்ற, உங்களது காரியம் கோரிக்கை யாவும் நிறைவேற இது சுபமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடன் இணைந்திருப்பது பெரிய ராஜயோகம் கிட்டுவதுதான். உங்களுக்கு பெரிய ராஜயோகமே வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் வேளையும் நெருங்கிவிட்டது. உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நினைத்த காரியம் வெற்றி பெறும். பெண்கள் என்றால் அவர்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். ஆண்கள் என்றால் அவர்கள் எதற்காக என்ன நினைத்து இறை வழிபாடு செய்தாலோ அல்லது அவர்களது எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும் நாளாகவே இருக்கும். ஆலய வழிபாடு செய்யுங்கள். இறையருள் பெறவும் இறைவனுக்காக ஈசனுக்காக இன்று பௌர்ணமி தினம் என்பதால் இன்று சிறப்பான நாளாக இருப்பதாலும் சிரவண விரதம் என்பதாலும் ஆவணி அவிட்டம் போன்ற திருநாளாக இருப்பதாலும் இன்றைய சுப தினம்
நீங்கள் எதிர்பார்த்தது யாவும் என்று வெற்றி பெறும். தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். உணவுத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் நீர் சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் நீர் சம்பந்தமாக பால் சம்பந்தமாக பால் மாடுகள் விற்பனை மற்றும் உணவுக்காக இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் இன்று கிட்டும். வியாபாரத்தில் அதிக லாபம் எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இனிய பயணங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆலய தரிசனத்தால் மனதுக்கு நிறைவு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. திடீரென்று தன உதவி உங்களுக்கு கிட்டும். எதிர்பாராத திருப்பம் உங்களது வாழ்வில் வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, மனமகிழும் நாளாக இன்று இருக்கும். அமைதியாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையும் உள்ளதால் உங்களுக்கு அத்துடன் செவ்வாயின் பார்வையும் உள்ளதால் குரு சந்திர யோகமும் சந்திரமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிட்டும். பிரிந்து போனவர்களெல்லாம் ஒன்று கூடுவார்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரை திருமணம் தடை இருந்து அதிக வயதாகி விட்டு வீட்டில் இருக்கும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ சிறப்பான பலன் அவர்களுக்கு கிட்டும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். அயல் நாட்டு தொடர்பு உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து சுபசெய்தி வந்து சேரும். தனவரவும் உண்டாகும். குழந்தைகளால் நன்மையுண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. கட்டடப் பணிகளெல்லாம் சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி மேன்மை உண்டு. கல்விக்காக சற்றே மனவருத்தம் கொண்டு அவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அல்லது எதிர்பார்த்த படிப்பு கிடைக்காதவர்களுக்கெல்லாம் அது கிடைக்கும் வாய்ப்பு என்று உருவாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் என்று இறைவனுக்காக உங்களை அர்ப்பணிப்பதும் இறையருள் பெற கோவிலுக்கு செல்வதும் சந்திர தரிசனம் செய்வதும் உங்களுக்கு இன்று வெற்றியளிக்கும் நாளாக இருக்கும். தொழிலில் மேன்மையும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் உண்டாகும். லாபமும் எதிர்பார்க்கலாம். கட்டிடப் பணிகளுக்காக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய கட்டிடங்கள் கட்ட உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வேலை தடைபட்டு இருப்பதெல்லாம் அது சுலபமாக சுகமாக தன உதவியுடன் பிறர் உதவியுடன் அது இனிய மனதிற்கு இனிமையாக உங்களது எண்ணங்கள் போல் அது இனிதே நிறைவேறும். குடும்பத்தில் பெண்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் வந்து சேரும். பெண் பிள்ளை வழி சுப செய்தி உண்டாகும். பெண்களால் இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திடீரென்று வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அல்லது வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வெளியூரிலிருந்தோ உங்களது உறவினர்களோ உங்களது சொந்த பந்தங்கள் உங்களது வீட்டிற்கு வரும் சூழ்நிலையும் உருவாகும். அதனால் உங்களுக்கு சுப செலவுகளும் விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் இறையருளும் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்து அதிகமான பலன்களை அதுவும் நற்பலன்களை தரப்போகிறார். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றியாகும். இதுவரை அதிகமான பணத்தை பார்க்காதவர்களுக்கு கூட திடீர் ராஜ யோகமே உங்களுக்கு வந்து சேரும். பாக்கியமும் உண்டாகும். திடீரென்று அதாவது உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவர்களுக்கு திருமணம் என்றால் அதற்காக ஸ்ரீதனம் வாங்குவது சட்டப்படி குற்றம். எனினும் திருமண செலவிற்காகவோ வேறு ஏதாவது செலவிற்காகவோ கட்டுக்கட்டாக பணம் உங்கள் இல்லம் தேடி வரும். அல்லது வியாபார நிமித்தமாகவோ வேறு அதிர்ஷ்டம் நிமித்தமாகவோ உங்களுக்கு அதிகமான தனலாபம் வந்து சேரும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். பட்டறை தொழில்கள், இரும்பு, உலோகம், தங்கம், வைரம் போன்ற தொழில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான லாபமும் அதிகமான தொழில் வளர்ச்சியும் வியாபார வெற்றியும் புதிய கடைகள் திறப்பும்
யோகமும் உங்களுக்கு உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாளுவீர்கள். உங்களுக்கு மேன்மையும் வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். நினைத்த இடத்திலிருந்து தனபலன் உண்டாகும். வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிட்டும். வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும். எதை நினைத்து நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் வெற்றி பெறும். பெண்களுக்கு இது ராஜயோகமாக இருக்கிறது. அவர்கள் நினைத்த பலன் கிடைக்கும். நினைத்த மணவாளனே அவர்களுக்கு கிடைப்பார்கள். அரசு வேலையில் உள்ள மணமகன் அல்லது மணமகள் கிடைப்பார்கள். புதிய ஆபரண சேர்க்கையுண்டு. புதிய நகைகள், புதிய பட்டு ஆடை ஆபரணங்கள் போன்றவையெல்லாம் அதிகமாக வந்து சேரும் நாளாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்வதும் சந்திர தரிசனம் இந்நாளில் செய்வதும் மிகுந்த பலனை அளிக்கும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அதிகமாக பணத்தை செலவு செய்வீர்கள். அதற்கான பணமும் உங்களை வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் நாளாக என்று உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், குருவின் பார்வையும் உள்ளதால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும். அயல் நாடுடன் புதிய ஒப்பந்தம் உருவாகும். சகோதரி வழி உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். உங்களது சகோதரி அயல் நாட்டில் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு பெரிய கட்டுக்கட்டாக பணம் உங்களை வந்து சேரும் பாக்கியமும் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் பரிசு, அதிர்ஷ்டங்கள் போன்றவை என்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதர் 7ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தொழிலில் மேன்மையும் வெற்றியும், எதிலும் முதன்மை ஸ்தானமும், தொழிலில் முதன்மையானவராகவும் பெரிய பதவிகள் வகிக்கும் யோகமும் உங்களை வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. பூமி தடங்கலாக விற்று போகாமல் இருந்து, அதை யாருக்கும் வேண்டாமல் இருந்து, யாரும் வாங்காமல் இருந்த பூமியெல்லாம் கூட, வாங்காமல் இருந்த பொருள்களோ அல்லது பூமியோ பழைய வீடோ ஏதாவது ஒரு சொத்து உங்களுக்கு வேண்டாம், இனி யாரும் இதை வாங்க மாட்டார்கள் என்று நினைத்து ஏங்கிக் கொண்டு இருந்து அதை கைவிட்ட உங்களுக்கு திடீரென்று யாராவது வந்து இரட்டிப்பான பணத்தை கொடுத்து, அது இரட்டிப்பல்ல, அது எத்தனை 100 மடங்கு என்று வேணாலும் சொல்லலாம், அந்த அளவுக்கு அதை கொடுத்து அதை வாங்கி செல்லும் சூழ்நிலையும் உண்டாகும். இன்று அதிகமான தனலாபமும் பரிசும் பாராட்டும் நீங்கள் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிட்டும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாக இருக்கும். சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். ஆலய திருப்பணிக்காக தன உதவி செய்வீர்கள். ஆலய திருப்பணிகள் சிறப்பாகவும் நன்றாகவும் நடக்கும். பரம்பரை தொழில் சாதகமான சூழ்நிலையில் இரட்டிப்பு லாபத்துடன் நடக்கும். தொழில் வெற்றியுண்டாகும். வியாபார நிமித்தம் அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கவும், புதிய தொழில் தொடங்கவும், புது வாகன வாங்கவும், புதிய இடம் வாங்கவும், கெட்டிட சம்பந்தமான புதிய தொழில்களில் நீங்கள் வெற்றி வாய்ப்பும், புது கட்டடம் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். இராணுவத்தில், தீயணைப்பு துறையில் மற்றும் காவல்துறையில் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு இன்று அமையும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு தனலாபம், பூமி லாபம் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் கிட்டும். சட்டத்துறையில் இதுவரை தோற்றுவிட்டோம் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் வெற்றி பெறும் நாளாக என்று இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நிம்மதியாக இருப்பீர்கள். மிகவும் குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3இல் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், குரு, 9ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு தனலாபத்தை அதிகமாக தருவார். நீங்கள் எதிர்பார்த்தது இன்று நிறைவேறும்.
அயல் நாட்டிலிருந்து நீங்கள் எதை பார்த்து இத்தனை நாள் காத்திருந்தீர்களோ அந்த வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். மகிழ்ச்சியால் திக்கு முக்காடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் தனவரவும் புது புது தொழிலில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அடிக்கடி நீங்கள் வெளிநாட்டுக்கு பறந்து பறந்து செல்லும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். 2ஆம் இடத்தில் சந்திரன் சற்று மனம் கலங்கினாலும் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். தாயார் வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். தாயார் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். தாயாருக்கு திடீர் உடல்நிலை பாதித்தாலும் அதற்கான மருத்துவ உதவியால் அவர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். 3இல் சனி உங்களது எண்ணம் நிறைவேறுவதும் சகோதரனால் உங்களுக்கு லாபங்களும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும். எந்த சகோதரன் உங்களை கைவிட்டான் என்று நீங்கள் நினைத்து மனதை வெறுத்து இருந்தீர்களோ, மன துயரத்துடனும் மன உளைச்சலுடனும் இருந்தீர்களோ, இதெல்லாம் மாறி அந்த சகோதரனால் உங்களுக்கு மனமகிழும் செய்தியும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கு பெறுவீர்கள். ஆலய திருப்பணிகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். என்று சந்திர தரிசனம் செய்யுங்கள். ஈசனின் அருளை பெறுங்கள். நினைத்தது நிறைவேறும். நீங்கள் இதுவரை தடையாக இருந்தது என்று நினைத்த காரியங்கள் யாவும் தடைகள் நீங்கி அழகாக சுமூகமாக நடக்கும். பேருதவி உங்களை வந்து சேரும். எதிர்பாராத நபரின் உதவியால் நீங்கள் அயல்நாடு செல்வீர்கள். தொழில் நிமித்தம் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். நினைத்த வருமானம் இரட்டிப்பாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. புதிய கிளைகள் தொடங்க யோசனை உருவாகும். உங்களது மனம் இன்று மகிழ்ச்சியுடன் இருக்கும். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்தில் சனி. சற்று மனக்கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்யும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கட்டிட லாபம் உண்டு. பூமி லாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. இன்று அதிக லாபம் பெறுவீர்கள். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் அதிக லாபம் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு வாகனம் இருப்பவர்களெல்லாம் மீண்டும் ஒரு வாகனம் கூடி வாங்கும் யோகம் உண்டாகும். சிறிய வண்டி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய வண்டி வாங்கும் யோகமும் வந்து சேரும். வியாபாரத்திற்காக 4 சக்கர வாகனத்தை, பெரிய வாகனத்தை வாங்குவீர்கள். திடீர் பயணங்கள் உண்டாகும். திடீர் சுபசெய்தி உங்களது இல்லத்திற்கு வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் சுபசெய்தி உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வீர்கள் அல்லது உங்களது இல்லத்திலேயே சுப நிகழ்ச்சி நடக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்கான பண உதவியும் உங்களை வந்து சேரும். எதிர்பாராத தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமும் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் லாபமும் உண்டாகும். வியாபார லாபம் உண்டாகும். தொழில் லாபம் வெற்றியாகும். மனதிற்கு மகிழும் விதமாக இன்று அனைத்தும் நடக்கும். ஆலய தரிசனம் செய்து ஈசனின் அருளை பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு உங்களது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு. நினைத்தது நிறைவேறும். எதை தொட்டாலும் இன்று நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கவும் செய்யும். உங்களை அனைவரும் பாராட்டி தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்று சீரும் சிறப்புமாக இருக்கும். வாகன லாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் அதிகமாக பெறுவீர்கள். நினைத்தது நிறைவேறும். திடீர் தன உதவி உங்களை வந்து சேரும். திடீர் பணக்காரராகும் யோகமும் உங்களுக்கு இன்று உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும். அது இனிய செய்தியாகவே இருக்கும். தொழிலுக்காக அல்லது வியாபாரத்திற்காக எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிட்டும். தனம் அதிகமாகவே சேரும் நாளாக இன்று அமையும்.
வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். சட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான பலனை எதிர்பார்க்கலாம். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதாயமான பலன் கிட்டும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் இராணுவம், தீயணைப்பு போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இருக்கும். அலைச்சலும் இருக்கும். தனவரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். திடீர் இடம் விட்டு இடம் சஞ்சரிக்கும் சூழ்நிலையும் உருவாகும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். ஒருபுறம் மனக்கவலையும் வந்து சேரும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் பெண்களால் ஆதாயம் உண்டாகும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தில் வெற்றியும் மேன்மையும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உணவு தொழில் சம்பந்தமாக ஹோட்டல் மற்றும் விவசாய விளைபொருள்கள், பலசரக்கு கடை, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், கட்டிட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு அந்த தடைகள் நீங்குவதுடன் புதிய வீடு வாங்கவோ அல்லது புதிய மனை வாங்கவோ, புதிய கார் வாகனம் வாங்கவோ யோகமும் உண்டாகும். வீடு கட்டும் சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த தடங்கள் மாறி அதற்கு சாதகமான பலன் கிடைக்கும். திடீர் உதவியும் வந்து சேரும். உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும், சிவ ஆலயத்திற்கு செல்வதும், சந்திர தரிசனம் செய்வதும் இன்று உங்களுக்கு உங்கள் எண்ணம் நிறைவேறும் காலமாகவும், உங்களுக்கு மனதுக்கு இனிமையாகவும், உங்கள் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் நாளாக என்று அமையும். சந்திர தரிசனத்தால் நீங்கள் எண்ணியது யாவும் நிறைவேறும். மீனராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும் என்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களை வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும். நாள்பட்ட காரியம், தடைப்பட்ட காரியம் சுலபமாக நடக்கும். எதை எதிர்பார்த்து இது நாள் வரை காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு சுலபமாக நடக்கும். பிரிந்து போனவர்கள் மனம் திருந்தி உங்களை வந்து சேர்வார்கள். நீங்களாக பிரிந்து சென்றால் நீங்களாகவே சென்று சேரும் யோகமும் உண்டாகும். அதற்கான வாய்ப்பும் உங்களை வந்து சேரும். பிரிந்து போன உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி நண்பர் உதவியால் கிடைக்கும். தொழிலில் புதிய மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள். புதிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் ஆதாயம் பெறும் நாளாக இன்று அமையும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கும் தொழில் ஸ்தாபனம் நடத்துபவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவும் தனபரமான நாளாகவும் அமையும். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று பாராட்டும் மற்றும் இடமாற்றம், பதவி உயர்வு, கௌரவம், பரிசுகள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். புதிய பொருள்கள் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனத்தால் எண்ணியது யாவும் நிறைவேறும். சந்திர தரிசனம் செய்த எண்ணத்தை கூறினால் நீங்கள் எதை எண்ணி சந்திர தரிசனம் செய்வீர்களோ அது விடுவதற்குள் உங்களுக்கு அது நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் ஆதாயமும் வெற்றியும் உங்களை வந்தடையும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும், தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கும், இராணுவத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தியும் உண்டாகும். குடும்பத்தாருடன் மகிழ்ந்து வாழும் யோகமும் வந்து சேரும். திடீர் இடமாற்றம் வந்து சேரும். சிலருக்கு வேலை ஓய்வு பெறும் நாளாகவும் இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் தனவரவும் உண்டாகும். மருத்துவ பொருள்கள் விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். மருந்து துறைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம், மருந்து சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், வைத்தியர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் பொன்னான நாளாக இன்றிருக்கும். நினைத்ததே என்று நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுப செய்தி வந்து சேரும். தாயார் வழி ஆதாயமும் அனுகூல பலன்களும் கிட்டும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழ்நிலை வந்து சேரும். புதிய வீடு அல்லது மனை வாங்கும் யோசனையும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அது அமையும் யோகமும் உண்டாகும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி, சுப செய்தி நடக்கும்.
குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. சகோதர ஸ்தானங்களால் உங்களுக்கு ஆதாயமும் நற்பலன்களும் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த மனவேதனைக்கு இன்று ஒரு சிறந்த நல்ல மனமகிழ்ச்சி நிறையும் செய்தியும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு மனை விற்று பணம் கிடைக்கும் நாளாகவும் அமையும். யாரும் இதுவரை அது தடங்கலாக இருந்து வந்த வீடாக இருந்தாலும் மனையாக இருந்தாலும் விற்காமல் இருந்தது இன்று அது நிறைவேறும். திடீரென்று யாராவது வந்து அதை வாங்கும் சூழ்நிலையால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் உண்டாகும். நிறைந்த தனவரவும் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே.